Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ரூபிக்ஸ் கியூப் லேயர் 3 எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். previous வீடியோல வந்து நம்ம லேயர் 2 வந்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம லேயர் 3 வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். லேயர் 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது நம்மளோட லேயர் 3. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணிட்டேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது லேயர் 1 நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அதுல நீங்க விசிட் பண்ணிக்கலாம். லேயர் 1 சால்வ் பண்ற வீடியோல லேயர் 1 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லேயர் 2க்கான வீடியோல லேயர் 2 வந்து சால்வ் பண்றதுக்கு பிகினிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர், இப்போ டாப்பில் இருக்கிறது தேர்ட் லேயர். ஸோ இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செகண்ட் லேயர் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டாப்பில் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லோ வந்து நமக்கு அமைஞ்சிரும். எப்படின்னாக்க 7 மிரர் மாதிரி. இப்போ இதை எடுத்து நீங்கள் ஆப்போனில் திருப்பி பார்த்தீங்கன்னா 7 மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இந்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ரைட் சைடு வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை இந்த வியூவில் வச்சுட்டு சம்டைம்ஸ் இந்த மிரர் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இருந்தாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மிரர் மாதிரி வந்துடும். இந்த மிரர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டைரெக்ஷனில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இது ரைட் சைடு இருக்கணும், இந்த 7 மாதிரி. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டு நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா என்னன்னாக்க எஃப் ஆர் U R dash U dash F dash. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கிடைச்சிருக்கும். இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஹரிசாண்டல் வியூவில் இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு ஃபேஸில் கொண்டு போய் நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஹரிசாண்டல் லைனில் இந்த எட்ஜ் பீஸ் உங்களுக்கு கனெக்டிங்கில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நான் வந்து இதை ஹரிசாண்டல் வியூவில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதே ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணுறேன். எஃப் இந்த சென்டர் லைன் வந்ததுக்கப்புறம் ஹரிசாண்டல் வியூவில் வச்சுக்கிட்டு அகைன் வந்து எஃப். இந்த கியூப் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டின்றதுனால நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் ஸ்லோவாக தான் ரொட்டேட் பண்ணுறேன். எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ கிராஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த எல்லோ கிராஸ் மேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அந்த 7 மிரர் இல்லாமலே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 7 மிரர் கிடைக்கும். 7 மிரர் கிடைச்சதுக்கப்புறம் அதை இப்படி நீங்கள் ரைட் சைடு இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு அகைன் சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஹரிசாண்டல் வியூவில் வச்சுக்கிட்டு அகைன் சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லோ கிராஸ் கிடைச்சிரும். இப்போ எல்லோ கிராஸ் கிடைச்சதுக்கப்புறம் இந்த எட்ஜ் பீசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் வந்து இந்த ஆரஞ்சு சைடு நான் இங்கே கொண்டு போகிறேன். ஆரஞ்சை ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். நமக்கு எந்த சைடுமே வந்து 2 சைட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னன்னாக்க மேட்ச் ஆகலை அப்படின்னாக்க இது மேட்ச் ஆகணும். சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னாக்க நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண உடனே நமக்கு என்னென்னா இந்த எட்ஜ் பீசஸ் வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஃபார்முலா என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆர் 2 டைம்ஸ் U. ஓகேங்களா? U R dash U dash R U dash R dash U dash. ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்க,
ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் கலர் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து இந்த எல்லோ க்ரீனை வந்து நான் இங்கே மேட்ச் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள் ஏதாவது 2 சைட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து ப்ளூ சைடு வந்து ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு, இங்கே வந்து ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நமக்கு சால்வ் ஆன ஒரு பீஸை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு நம்ம அகைன் வந்து ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இங்கே ஒன்று ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுட்டு அகைன் வந்து நான் சேம் ஃபார்முலா நான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு எட்ஜ் பீஸ் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். அகைன் ஆர் 2 டைம்ஸ் u r dash u dash r u dash r dash u dash. இப்போ பாருங்க எனக்கு அகைன் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜ் பீசஸும் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் கனெக்ட் ஆகிடுச்சு. டாப்பில் வந்து எல்லோ கிராஸும் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள இந்த கார்னர் பீஸை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர் பீஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து கரெக்டாக எனக்கு சால்வ் ஆகி நிற்கிது. ஓகேங்களா? இந்த மாதிரி சால்வ் ஆகிருந்ததுன்னா சால்வ் ஆன பீஸ் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வந்து நான் இந்த கார்னர், இந்த ரைட் சைடு சால்வ் ஆனதை கார்னர் ரைட் சைடு வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா நான் அப்ளை பண்ணுவேன். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க அனதர் கார்னர் வந்து சால்வ் ஆகும். இப்போ பாருங்கள் சிம்பிள் தான். எல் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எல் யூ ஆர் டேஷ் யூ டேஷ். இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்னரும் சால்வ் ஆகி எனக்கு ஃபுல்லாக இந்த கார்னர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் ஃபுல்லாக எனக்கு சால்வ் ஆகிடுச்சு இல்லைங்களா? சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அகைன் வந்து இப்போ இந்த சால்வ் ஆன போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நான் ரைட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே சால்வ் ஆகிடுச்சு. இந்த கார்னரும் சால்வ் ஆகிடுச்சு, இந்த கார்னரும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எந்த இஷ்யூ இல்லை. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு கார்னர் மட்டும் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபைனலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபுல் ஒன் சைடு சால்வ் ஆனதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நான் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஆர் 2 times u r dash u dash r u dash r dash l dash u 2 times u l u L dash U L. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கியூப் வந்து பர்ஃபெக்டாக வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை, நமக்கு கரெக்டாக வந்து சால்வ் ஆகிடுச்சு. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான கியூபாக இருக்குன்றதுனால தான் இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கியூபை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு 3x3 வந்து நம்ம பிளைன் கியூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஃபார்முலாஸை வந்து பிகினர் லெவலில் இருந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அதில் இது பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கியூபில் வந்து நான் வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் எடுத்து வியூ பண்ணிக்கலாம். ஃபார்முலாஸும் உங்களுக்கு நான் வந்து
ரைட் பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த 3 லேயரையும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.